ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த அடாது மழையிலும் விடாது தீபம் ஏற்றி எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்தை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறத தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் பரணி தீபம் ஏற்றுறது ஒரு பழக்கம், அதையும் நல்லபடியாக சிறப்பாக ஏற்றி முடித்தாச்சு. மறுநாள் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாயந்தரமாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம இலை போட்டு படையல் போடுறது ஒரு பழக்கம். ஸோ சாதமெல்லாம் மதியத்துக்கு மேலே தான் ரெடி பண்ணணும். வீட்டில் நான் மட்டும்தான் ஃபாஸ்டிங்குங்கிறதுனால மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் ஒரு பிரஞ்ச் மாதிரி பூரி உருளைக்கிழங்கு, அடுத்து பார்த்திங்கன்னா தோசை கார சட்னி செஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்து மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சாமிக்கு படையல் போடுறதுக்காக சமையலையும் ஆரம்பித்தாச்சு. எல்லா காயும் சேர்த்து ஒரு கதம்ப சாம்பார் வச்சுட்டு கேரட், கோஸ், பீன்ஸ் போட்டு பொரியல் செஞ்சுருந்தேன். அடுத்து கருணக்கிழங்கும் கூட கொஞ்சம் வறுத்தாச்சு. சமையலை முடித்து வச்சுட்டு அடுத்து பிரசாதம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. சாமிக்கு பிரசாதமாக நவதானிய சுண்டல், அப்பம், அடுத்து வடை, பாயசம், சேமியா பாயசம் இது தாங்க பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் அரிசி, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம அரிசி எடுத்து அதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. இந்த வெல்லத்தை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதித்து கரைஞ்சி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி உளுந்த ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்குறேங்க. சேர்த்து கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இதை நல்லா ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பழுத்த வாழைப்பழமும் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக நல்லா வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பிரசாதங்களும் பார்த்திங்களா ரெடி பண்ணியாச்சு. நவதானிய சுண்டல், அப்பம், உளுந்து வடை, சேமியா பாயசம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்குள்ளே ரெடி பண்ணி முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போட்டுட்டு திருவண்ணாமலை தீபத்தை டிவியில் ரொம்ப சந்தோஷமாக தரிசனம் பண்ணிவிட்டு வீட்லேயும் விளக்கேற்றி படையல் போட்டு எங்கள் வீட்டோட இந்த திருக்கார்த்திகை தீப வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.